வணக்கம் மக்களே. முக்தி அடைவதற்கு பகவானை தொழுது புண்ணிய காரியங்கள் செய்து பூஜை செய்தால் மட்டும் போதுமா? அகங்காரம் சிறிதும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது அதற்கு விளக்கமாக ஒரு கதையை இங்கு காணலாம். எதிராக அமைந்த இரு வீடுகளில் ஒன்றிலே குலமகள் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். பூஜை அனுஷ்டானங்களில் எல்லாம் மகா ஒழுங்கு, விரத நியமங்களை கீர்த்தியுடன் ஒழுகினாள். நாள் தவறாது, காலம் பிசகாது ஆலய வழிபாட்டிலும் ஈடுபட்டாள். தான் கற்பு நெறி பெறாது புண்ணிய வாழ்க்கை வாழ்வதாக அகங்காரம் கொண்டாள். அடுத்த வீட்டில் வாழ்ந்தவள் பொதுமகள். ஆடவருக்கு உடலின்பம் விற்பதிலேயே அவளுடைய நாளெல்லாம் பொழுதெல்லாம் கரைந்தது. சோர நாயகர்களுக்காக பிரீத்தியானவற்றையே குடித்தும் புசித்தும் வந்தாள். ஆலய வழிபாட்டிற்கு நேரமே கிடைக்கவில்லை. காலம் கழிந்தது. வயதாகிவிட்டது இருவருக்கும் ஒரே நேரத்தில் மரண அவஸ்தை ஏற்பட்டது. புஷ்ப விமானம் ஒன்று ஆகாயத்திலிருந்து இறங்கி பொதுமக்களின் வீட்டு பக்கமாக நகர்ந்தது. அதனை கண்ட குலமகளின் மனதிலோ பெரும் பாரம். ஏதோ தவறுதல் நடப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. ஏ புஷ்பக விமானமே, நீ வந்து சேர வேண்டிய முகவரி என்னுடைய வீடாகும் என்று கத்தினாள். புஷ்பக விமானம் சற்றே திகைத்தது. பிறகு, நான் சரியான இடத்தைத்தான் நாடிச் செல்கிறேன். உனது பக்கத்து வீட்டுக்காரியின் உயிரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறியது புஷ்பக விமானம். நான் பூஜைகளையும் விரதங்களையும் நியமப்படி நிறைவேற்றியுள்ளேன். வேலை தவறாது ஆலயம் சென்றேன். நான் கற்பு நெறி பிறளாதவள், புண்ணிய காரியங்கள் பல செய்தவள். பக்கத்து வீட்டுக்காரியோ கேவலம் ஒரு வேசி. அவளுக்கா புஷ்பக விமானம் வருகின்றது என்று அழுகை குரலில் கேட்டாள். அதற்கு அந்த புஷ்பக விமானம், நீ புண்ணியமான வாழ்க்கை என்று உன் வாழ்க்கையை மேலானது என்கிற கர்வத்தை மேற்கொண்டு செயல்கள் எல்லாவற்றையும் செய்தாய். அந்த புண்ணிய செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க மறந்து நானே சிறந்தவள் என்கிற அகங்காரத்துடன் வாழ்ந்தாய். இதனால் பரம்பொருளின் அருளை மறந்து உனது செயல்களில் ஈடுபட்டாய். பாவ வாழ்க்கை வாழ்ந்த அவள் அப்படி வாழ்ந்த போதிலும் பணிவான வாழ்க்கையையே மேற்கொண்டாள். இறைவனின் அருளையே அனுதினமும் வேண்டினாள். தன் நிலையை உணர்ந்து கண்ணீர் சிந்தினாள். அதாவது அவள் பாவ வாழ்க்கை கிட்டிய போதிலும் அவள் பரம்பொருளை மறந்தாள் அல்லல். இதனை நீ அறிந்து கொள்ள கடவாய். புண்ணியத்தை பற்றி நீ கொண்டிருக்கும் கர்வம் மிகவும் கொடியது. பாவம் அவ்வளவு கொடியதல்ல என்று கூறி விமானம் நகரத் தொடங்கியதை பற்றி நாம் கர்வம் கொள்ளக்கூடாது. நாம் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதற்காக இறைவனிடம் நம்முடைய செயல்களை சமர்ப்பித்து நாம் பணிந்து நடக்க வேண்டும். பிறரை கேவலமாக என்றுமே எண்ணக்கூடாது. ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.